உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். ஒரு வாழ்க்கையில் என்ன சந்தோஷம்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்தில் தக்காளி வாங்கி அதை வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுவேன். அப்போனா கூடையில் வரும் தக்காளி. என் காலத்தில் கரெக்டாக கூடையில் தக்காளி வரும். கூடைக்கு ₹1 எட்டனா கிடைக்கும். அதில் ஒரு 2 லோடு லாபம் வரும். 3வது லோடு அப்புறம் கையை கிடைக்கும். மறுபடியும் 4 லோடு லாபம் வரும். 5வது லோடு ஒரே கையாக கையை கிடைக்கும். ஸோ இது வந்து தொடர்கதை. பட் இந்த வியாபாரத்தில் லாபம் நட்டம் 2ம் கலந்து வரும். இந்த லாப நட்டத்தை நீங்கள் கணக்கில் பார்க்கக்கூடாது. முதல்ல தக்காளியை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல். எல்லா குழம்புலையும் தக்காளி இல்லாத குழம்பே கிடையாது. புளிக்கு பதில் அந்த சுவையை மாற்றுறது. முதல்ல புளி நிறைய புளிக்குழம்பு வைப்பாங்க. இப்போ தக்காளி குழம்பு, தக்காளி கூட்டு, தக்காளி பொரியல் பண்ணலாம், தக்காளி வறுவல் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். தக்காளி பொரியல், தக்காளி கூட்டு, தக்காளி வறுவல், அப்புறம் மட்டனோட தக்காளி, சிக்கனோட தக்காளி, ஃபிஷ்ஷோட தக்காளி. தக்காளி இல்லாத உணவே இன்றைக்கி இல்லைன்னு சொல்லலாம். லேடிஸோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட்லி தக்காளி. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒருத்தர் அழகாக குண்டாக இருந்தால் அவங்கள தக்காளிப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு உணவு. ஸோ சார், உங்கள் பேர் என்ன? பிரகாஷ். மிஸ்டர் பிரகாஷ். சார், உங்கள் பேர்? உதயகுமார். மிஸ்டர் உதயகுமார். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இவங்கெல்லாம் வியாபாரிகள். சொல்லுங்கள் சார், எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த வியாபாரத்தை? இது 1996 மார்க்கெட் வந்தோம். 90. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கே இருந்துச்சு? ஓ ஆமாம், கொத்தவாச்சேரி லேடி கோயம்பேடு வாடின்னு கூப்பிடுது. அதுதான் ஒரு பாட்டு இருக்குங்க. ஆமாங்க. கொத்தவாச்சாவடி லேடி கோயம்பேடு வாடி மாறும்போது அந்த பாட்டு வந்துச்சு. ஓ பரவாயில்ல. இவங்க கொத்தவாச்சாவடியிலேருந்து ஆரம்பித்து கோயம்பேடில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ப்ரொடக்ட் பண்ணுறீங்க? தக்காளி, தேங்காய், மல்லி புதினா, இதெல்லாம் வந்து ஹோல்சேலா? ஆமாம், ஹோல்சேல் ரீட்டைல் 2 பண்ணுறோம். ஏன் ரீட்டைல் பண்ணுறீங்க? ஹோல்சேல் மட்டுமே பெரிய வியாபாரமாச்சு. அப்படி கிடையாதுங்க. ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல் பண்ணும்போது ஹோல்சேல்லேயே நமக்கு வந்து ஓரளவு கமிஷன் கிடைக்கும். ரீட்டைலில் ஓரளவு நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கம்மியாக கொடுக்குறோம். அப்போ ரீட்டைலர்லாம் பாதிக்கப்படுவாங்க. ரீட்டைல் வந்து பாதிக்கிறோம். இங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் சொல்லி தான் நீங்கள் வந்து ரீட்டைலர் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ரீட்டைலருக்கு செமி ரீட்டைல், நீங்கள் வந்து செமி ரீட்டைல். ஆமாம், டேரெக்டாக கடை வச்சு பண்ணுறது இல்லை. 100 காய்கறிகள் வச்சு பண்ணுற கடைக்கு இவங்க செமி ரீட்டைலர். அப்புறம் ஹோல்சேல். ரைட்டா? இது தக்காளி என்ன ஊர் தக்காளி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா. இது கர்நாடகாவா ஆந்திரா? ஆந்திரா தக்காளி. ஆந்திரா மண். ஏன் தமிழ்நாட்டில் தக்காளியே இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அது இப்போ விவசாயம் இல்லாதனால தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்து சுத்தமாக முடிஞ்சு. தக்காளி இல்லாத தமிழகங்கிறாரு. நம்ப முடியுமா? தக்காளி வந்து தமிழ்நாட்டின் உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் இருக்கா? 8 கோடியா? 10 கோடி மக்களுக்கு தக்காளி விளைச்சல் இல்லைங்கிறாரு. கொடுமை, வறுமையிலும் கொடுமை. ஸோ ஆந்திரா தக்காளியை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆந்திராவிலேருந்து தக்காளி வாங்கிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு விலைவாசி அதிகமாகவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வச்சு அது வந்து எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் வரதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. வதங்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு தக்காளி மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டு தக்காளி ருசியாக இருக்குமே. அதுதாங்க, தோல் மெல்லிசாக இருக்கும். வதங்கிறது ஈஸியாக வதங்கிடும். ஆனால் இது எல்லாம் இப்போ வர்றது எல்லாமே தோல் மண். நாட்டு தக்காளியா ஹைப்ரிட் தக்காளியா? நாட்டு தக்காளி தான். நாட்டு தக்காளியே ஹைப்ரிடு. நாட்டு தக்காளியே இவ்வளோ அழகாக இருக்கா? சரி. ஹைப்ரிட் தக்காளி என்ன? ஹைப்ரிட் தக்காளி இது இப்போ இல்லை. இதுதான் ஹைப்ரிட் தக்காளி. சூப்பராக இருக்கும், முழு இருக்காது. இது வந்து நாட்டு தக்காளி. கொழுன்னு இருக்கும், ரவுண்டாக இருக்கும்,
சுவை அதிகமாக இருக்கும். இது ஹைப்ரிட் தக்காளி கொழு கொழுன்னு இருக்காது. இதுக்கு என்ன வித்தியாசம்? இது அழுத்தமாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஓட்டை ஆகாது. ரொம்ப நாள் இருக்கும். மெயினாக வந்து சாப்பிட்டா ஸ்டோன் வராது. இது சாப்பிட்டா ஆமாம், ஸ்டோன் இதான் இது சாப்பிட்டா ஸ்டோன் வராதா? அப்போ நல்லது தானே. இனிப்பாக இருக்கும். கிரேவிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப, ஆனால் என்ன குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். இது குக்கிங் ப்ராசஸ் லேட் ஆகும். அது குக்கிங் ப்ராசஸ் டக்குன்னு முடியும். இது குயிக்லி முடியும். ஆனால் இது வந்து அதோட விலை எது அதிகம்? இதுதான் அதிகம். எவ்வளோ? 40 rupees கிலோ. ஹோல்சேலா? ஆமாம். ஹோல்சேல் 40, இது ஹோல்சேல் 30. ஓ, இது விலை கம்மியா? என்னங்க ஹைப்ரிட்னா விலை கம்மின்றாங்க, நீங்கள் ஹைப்ரிட்னா அதிகம் விலை சொல்கிறீங்க. ஹைபிரிட் வந்து நவீன் தக்காளி, பெங்களூர். ஓ, இது பெங்களூர் தக்காளி. எனிவே அழகாக இருக்குது. இது விலை கம்மி. இது அழகு இல்லாமல் இருக்குது, விலை கூட. சரி, தக்காளி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்? உடம்புக்கு என்னென்ன ரெண்டு பியூரிஃபை ஆகும். வைட்டமின் சி எலுமிச்சைப்பழத்தில் இருக்குது. அது வந்து தக்காளியில் புளிப்புத்தன்மை இதனால சிட்ரிக் ஆசிட் வரும். டைஜஷன் நல்லா கொடுக்கும். அதான் புளிக்கு மாற்று. வேற என்ன நன்மைகள்? எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டு அது உடம்பு. தக்காளியை பற்றி சொல்லுங்கள். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்போட பிளட் பியூரிஃபை ஒன்று. ரெண்டாவது வந்து விட்டமின் குறைபாடு தக்காளி வந்து நீர் சத்து அதிகமாக. ஓ, வாட்டர் சத்து, நீர் சத்து. உடம்புல உள்ள கழிவுகள் நீர் வழியாக போயிடும். அடுத்து இன்னைக்கு தக்காளி வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக சரி, இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்களே, கோச்சிக்காதீங்க. தக்காளி சாப்பிட்டா நிறையா ஸ்டோன் கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அது எதனால சொல்கிறேன்? அதிகமாக எடுத்துக்கிட்டா ஸ்டோன் கிரியேட் ஆகும் சொல்றதெல்லாம் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஒரிஜினல் தக்காளி இல்லை, எல்லாம் ஹைப்ரிட் தக்காளினால. உண்மையிலே ஸ்டோன் கிரியேட் ஆகுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. வியாபாரத்துக்காக இல்லை, ஜென்ரலாக. இல்லை அந்த மாதிரி கிரியேட் ஆகாது. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில், ஹாஸ்டலில் இருக்கிற காலத்தில் தக்காளி காயில் காயில் சுட்டு வைப்பாங்க, ஆ. பொரியல் பண்ணுவாங்க. பச்சை பசேன்னு இருக்கும். அது ஏன் இல்லை இப்போ? அது காய், அது பழுத்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ஆகும். சரி, இது எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க? இது வந்து ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் கடை இருக்காங்களே, ஹோட்டலில் கடை கேட்பாங்க தான். ஏதோ கடை கொடுக்காம பண்ணுற ஹோட்டலுக்கு கடை கொடுக்காம பண்ணுவோம். கடை கொடுக்கலன்னா வியாபாரம் ஆகாது. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ ரேட்டு கம்மியாக வேணுன்றது நான் காசு தரேன், உனக்கு குறைச்சி கொடுக்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது எவ்வளோ இருக்கும்? 1% 2% இருப்பாங்க. எல்லாமே கேட்டு தான் 15 ரேட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரேட்டு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் இல்லைன்னா கடன் இல்லாமல் வியாபாரம் இல்லை. நீங்கள் கேஷ் அண்ட் கேரின்னா ஏதோ ரீட்டைல் கடையில், அதுவும் ஏதோ ரீட்டைல் கடையில் கேஷ் அண்ட் கேரி அங்கே கடன் கொடுக்கலன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணவே முடியாது. ஏன் சார் அப்படி? ஏன்னா பழகி போச்சு. மார்க்கெட்டு பழகியாச்சு. அப்படி பழகி போச்சு. வியாபாரிகிட்ட கடன் வாங்கினா தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்த முடியும். ஏன்னா சொல்கிறேன், இடம் வாங்கணும். முன்னெல்லாம் இடம் எப்படி இருந்தாலும் ஓடும். இப்போ வந்து ஏசி போடணும், இடம் வாங்கணும், ஸ்டோரேஜ் போடணும், குடோன் போடணும், தக்காளி விற்கிறதுக்கு யூனிஃபார்ம் போடணும், 3 வேளை சோறு போடணும், தங்கறதுக்கு ஹாஸ்டல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4 வேளை டெய்லி தீபாவளி பொங்கல் வந்தால் போனஸ் கொடுக்கணும். இதை இத்தனை வாரம் ஒரு சூப்பர் மார்க்கெட். ஸோ அத்தனை செலவு பண்ணும்போது தக்காளிக்கு லாபம் வைக்க முடியுமா? தக்காளிக்கு வட்டி கட்ட முடியுமா? அதனால தான் சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, வியாபாரிகிட்ட கடன் சொல்கிறாங்க. இதுதான் சிஸ்டம். இங்கே கடனுக்கு ஒரு கடைக்கு ஒரு பில் டு பில், அந்த பழமொழி வந்தாச்சு. பில் டு பில், இதான உண்மை. ஆனால் கடன் வாங்கும்போது உங்களுக்கு வியாபாரம் நிறைய வாங்குவாங்க. அதில் நல்லது கெட்டது திவாலாகாமல் நல்ல மனிதர்களை பார்த்து கடன் கடை வந்தால் பார்த்து கடன் கொடுத்தீங்கன்னா கடை வாங்க. நல்ல மனிதர்களை தேடி அலைந்து 4 பேர் போயிட்டு அப்புறம் கொடுக்கணும். எனவே கடன் கொடுப்பதும் வாங்குவதும் உங்கள் திறமை தான்.
நல்லா வியாபாரம் பெருகும், வளரும். வேற என்ன சொல்ற? தக்காளியை பற்றி வேற என்ன சொல்ற? என்ன படம் பார்த்து கேட்குறேன். கடைசியாக வந்து புஷ்பா 2 பார்த்தோம். வெரி நைஸ். தமிழ் ஹீரோ படம் என்ன பார்த்து? தமிழில் கூட படம் பிடிச்சிருக்கா? யாருடைய ரசிகர்? நல்லா நடிச்சாலும் ஒரு நடிப்புக்கு திறமைக்கு யாரோ அவருக்கா ரசிகர். நம்மளுடைய ரசிகர் சூர்யா சூர்யாவா? நம்ம கார்த்திக் சூர்யா. சூர்யாவும் நடிகர், கார்த்திக் சூர்யாவும் நடிகர். இருந்தாலும் ஒரு சூர்யா ரசிகர். அவரோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். முதல் படம் வந்து சூரரை போட்டு, அடுத்து கங்குவாவில் ரோல் நடிக்க வேண்டியது. அது கொடைக்கானலில் ரொம்ப ட்ரெண்டியான ரோல் போட்டுருக்கல. இப்போ சூர்யா படம் அடுத்தடுத்து 4 படம். அப்புறம் கார்த்திகோட பாலாஜி இயக்கியிருக்காரு. சூர்யா அண்ட் த்ரீஷா நல்ல காம்பினேஷனா. ஸோ அந்த மாதிரி இவருடைய ஃபேவரட் ஹீரோ சூர்யா சார். த்ரிஷா மேடம் நடிக்கிற படம் ஷூட்டிங் போயிருக்கு. மேபி அதில் நான் வந்தாலும் வாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் தான் டெய்லி 100 மூட்டை அப்படி லோடிங் அன்லோடிங் பண்ணுவாங்க. சரி சொல்லுங்கள், உட்காருங்க. வியாபாரத்துக்கு எப்போ வந்தீங்க? என்ன அழகின் ரகசியம் என்ன? உழைப்பு. என்ன சாப்பிடுங்க? காலையில் தான் டிஃபன் பொங்கல் இட்லி பொங்கல். எத்தனை இட்லி? 2 இட்லி 1 பொங்கல். அது என்ன சொல்லுவாங்க? அவ்வளோ அதிகமாக சாப்பிட்ட வேலை செய்யுது. சாப்பிட செடிக்குமே. போடு அது 2 இட்லி பொங்கல். மத்தியானம் மதியம் வந்து சாப்பாடு சாதம். ஏன் மட்டன் சிக்கன்? அதெல்லாம் ஒரு சண்டே மட்டும். ஒன்லி சண்டே மட்டும். எத்தனை குழந்தைகள்? 2 பையன். 2 பையன். என்ன படிக்கிறாங்க? நல்லபடியாக உழைக்கிறாரு. அழகா இருக்காரு. எத்தனை குழந்தைகள்? 3 பையன். ஏன் 2 3 பையன் வச்சியா? என்ன படிக்கிறாங்க? என்ன ஊருல? தமிழா இந்தியா? தமிழ் மாதிரியே தெரியுற ஹிந்தி படிச்சு போட்டிருக்கேன். படிக்கலாம் பாருங்க. இவர் ஒரு கட்டம், அவர் ஒரு கட்டம், அவர் ஒரு கட்டம், இவர் ஒரு கட்டம். இதில் என்ன படிச்சிருக்கீங்க? ஐடி படிச்சிருக்காரு. இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க? லோடிங் அன்லோடிங். ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அது சொல்லுங்க, நம்மளுக்கு என்ன ஊர்? திருச்சி அரியலூர். கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு பார்த்துட்டீங்களா? இல்லை வயசு என்ன ஆகுது? வயசு 25 உங்களுக்கு 25 உடனே போய் கல்யாணம் பண்ணுங்க. பண்ணிடுவான். பொண்ணு கிடைச்சிட்டா இல்லையா? மாமா பொண்ணு அத்தை பொண்ணு 2 பேர். ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போனால் சத்து போயிடும். சட்டை ஏற்றிக்கலாம். எங்கே ஏற்ற? சிம்மில் போய் ஏற்றிக்கிட்டுதா? நம்ம சிம்மெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சத்து. ஊரா சாப்பிட்டு ஒரு நிமிஷம் கேள்ப்பா. பருவத்தை பயிற்சி. இந்த தக்காளி 1 மாதம் தானே ஆகும். நம்மளும் அப்படிதான். வருஷம் போக போக நம்மளுடைய தெம்பு போயிடும். 25 ஹையஸ்ட் ஏஜ் கல்யாணம். பெண்ணுக்கு 21 22 கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன தடை? ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. மாமா பொண்ணை போய் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோதான். அடுத்த ட்ரிப்பு பார்க்கும்போது கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போ. ஊட்டி போ. இது தக்காளி என்ன ஊரில் விளையுது? தக்காளி ஆந்திரா, ஆந்திரா போ. ஆந்திரா போய் தக்காளி பாரு. பெங்களூர் போ. எல்லா ஊரும் ஓய்வு பண்ணிட்டு டூர் அடி அட்ஜஸ்ட் பண்ணு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. ஜாலியாக தான் பண்ணிருக்கேன். ஹலோ, மனைவி இல்லாத என்ஜாயா? மக்களே நீங்கள் சொல்லுங்கள். மனைவி தான் என்ஜாய். வாழ்க்கை உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துச்சுன்னா அப்போ தான் தெரியும் உனக்கு சந்தோஷம். சரிங்களா? அந்த குழந்தைய கொடுக்கறது யாரு? மனைவி. மனைவியை போய் கல்யாணம் பண்ணிட்டு
குழந்தைய அனுபவிப்பா அதுதான் இப்போ உனக்கு தெரியணும். இது பணம் காசு சொத்து சொகெல்லாம் அப்புறம். இப்போதைக்கு மனைவி குழந்தை டூர். நிறையா ரிச்சி மார்க்கெட்டு கோயம்பேடு பாட்டி உதயகுமார் SVK SVK தக்காளி அப்புறம் ஹோல்சேல் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும். கொத்தமல்லி புதினா தக்காளி எப்படி சாப்பிடணும்னா நல்லா மேலே போட எடுத்துக்கலாம். ஹோல்சேல் கிடைக்கும் ரீட்டெயிலாம் கிடைக்கும் தக்காளி மார்க்கெட். ஓகேவா? ரசிச்சு 380829535 ஒரு மார்க்கெட். என்ன ஒரு சுவை. நேற்று விட ஃப்ரெஷ்ஷாக SUK tomatoes. SUK SUK தக்காளி நீங்கள் சாப்பிட்றீங்களா? யாரும் சாப்பிட போகிறீங்க? சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள தட்டி விடுங்க, ஷேரிங் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.